மொத்த பாபமும் போயிடும்னார். நமக்கு சந்தேகம், அது என்னமா சுவாமி முடியும்? நான் எத்தனை வருஷமா பாபத்தை சேர்த்து வச்சிருக்கேன், அதில் 10ல் 1 மடங்கானு சொல்ல வேண்டாமா? நான் 100 ஜென்மா பாவம் சேர்த்துருக்கேன், ஒரு 10 ஜென்மாவான்னு பிறந்து கேசவநாமத்தை சொன்னா தானே பாபங்கள் போகும். எப்படி ஒரு நிமிஷம் கேசவான்னு சொன்னால் 1000 காலத்து பாப்பம் போயிடுமா என்று ஒருத்தர் கேட்டார். அழகான எடுத்துக்காட்டு. ஒரு குகை, மலை குகை. அந்த குகையில் ரொம்ப நாளாக இருட்டு மண்டி கிடக்கிறது. யாரோ ஒரு நல்ல ஆத்மா இந்த இருட்டை போக்கியுள்ளாங்கிறதுக்கு ஒரு அகல் விளக்கை கொண்டு போய் ஏற்றி வச்சார். உடனே அந்த இருட்டு அந்த இடத்த விட்டு ஓடித்தானே ஆகணும். இருட்டு வீண் வித்தண்டா பண்ணித்து, நான் ஏன் ஓடணும்? 1000 வருஷமா நான் இங்கே இருட்டு உட்காண்டிருக்கேன், நீ ஒரு 100 வருஷமானு ஏறி அப்புறம் தான் இந்த இடத்த விட்டு நான் வெளியில் போவேன்னு இருட்டு சொல்லுமான்னா, ஒரு நிமிஷம் விளக்கேற்றி வச்சா கூட எத்தனை வருஷத்து இருட்டா இருந்தாலும் ஓடித்தானே ஆகணும். அதே போல ஒரு தடவை கேசவ நாமத்தை சொன்னால் நாம் எத்தனை காலம் சேமித்து வைத்திருக்கிற பாபங்களும் ஓடித்தான் தீர வேண்டும். கேசவா என்ன கெடும் இடராயவெல்லாம். இன்னொரு சந்தேகம் வரும், எங்களுக்கு அந்த நாமத்தினுடைய அர்த்தம் தெரியாதே. பல பேர் சாஸ்திரநாமம் சொல்லிடுவா, ஆரம்பிச்சா விஸ்வம் விஷ்ணு வஷக்காரா பூத பிரபு கிட்டு 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 25 நிமிஷம் முடிஞ்சே போயிடும். அப்படி ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தேன், போன இடத்துல ஒருத்தர் இடத்துல தங்க வச்சிருந்தா, அந்த வீட்டில் தங்கியிருந்தேன். அவர் நித்தியப்படி தன் பிள்ளைன்ட்ட 5:30 ஆச்சுன்னா சொல்ல ஆரம்பிச்சிருவார். 5:30 மணி ஆச்சு, சந்தியாவந்தனம் பண்ணு, கைகால் அலம்பிக்கோ, சந்தியாவந்தனம் பண்ணு, சாஸ்திரநாமம் சொல்லு, சந்தியாவந்தனம் பண்ணு, சாஸ்திரநாமம் சொல்லுன்னார். 7 நாள் தங்கியிருந்தேன். 6 நாள் பொறுமையோடு பார்த்துருந்தேன். இவர் 6 நாளும் சொன்னால் அந்த பிள்ளை 6 நாளும் பண்ணல. இது என்ன ஆச்சரியமா இருக்கே, ஏன் பண்ண மாட்டேங்கிறதுன்னு 7ஆவது நாள் வந்தது. எனக்கும் பொறுமைப்படுத்து, சுவாமி நான் நித்தியம் பார்க்குறேன், 5:30 ஆச்சு, சந்தியாவந்தனம் பண்ணு, சாஸ்திரநாமம் சொல்லுங்கிறீரே, நீர் ஒரு நாள் கூட பண்ணி சொல்லி நான் பார்க்கவே இல்லையேன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் திரும்ப சொன்னார், நான் தான் பண்ணல, என் பிள்ளையானும் பண்ணட்டுமேங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு அவர் திரும்ப சொன்னால், இப்படி இருந்தால் பிள்ளைகள் பண்ணவே பண்ணாது. நாம் முன்னோடிகளாக இருந்தால் தான் பிள்ளைகள் பண்ணுமே தவிர, நாமெல்லாம் நிறையா விட்டுட்டோம், சேர்த்து வச்சு அவனானும் பண்ணட்டும்னு இருந்தால், இது பெரியோர்கள் எப்படி நடத்தி காட்டுறாலோ அப்படித்தான் பிள்ளைகளும். அதனால சாஸ்திரநாமம் பல பேர் சொல்லிடுவா, தொடங்கினா கிடுன்னு புஸ்தகம் பார்க்காம 20 நிமிஷம் சொல்லி முடிச்சுடலாம் இல்லையோ. ஒருத்தருக்கு சந்தேகம் வந்தது, எனக்கு அதுக்கு ஒரு சப்தத்துக்கு கூட அர்த்தமே தெரியாது சுவாமி, அப்போ பலன் கிடைக்குமா கிடைக்காதா? சஹஸ்ரநாமத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டு தான் பலனா? அர்த்தம் தெரியாட்டா கூட பலன் கிடைக்குமா? தெரியணுங்கிற தேவை இல்லை. திருநாமமே பலத்தை கொடுக்கும். ஏன்? இந்த விளக்கேற்றி இங்கே வச்சிருக்காளே, ஒரு குழந்தை கிட்டக்க போகிறதுன்னு வச்சுப்போம், விளக்கு சூடும்னு அதுக்கு தெரியாது. சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை தவழ்ந்து போச்சு, அந்த விளக்கை போய் தொட்டுடுத்து, தொட்ட உடனே ஊன்னு சுட்டுது, ஒரே கதறால் அழுகை. தாயார் நேர விளக்கு நடத்துல போனா, விளக்கே அக்னியே என்னமா நீ என் குழந்தைய சுடலாம், அதுக்கு நீ தொட்டா சுடுவேன்னு தெரியாதே, தெரிஞ்சவனைத்தானே நீ சுடணும் அப்படின்னு தாயார் கேட்டா. அக்னி சொல்லித்து, இது என்ன நல்ல விளையாட்டா இருக்கேது, என்னை தொட்டா சுடுறது என் கடன், அது தொடரவனுக்கு சுடுமா சுடாதான்னு தெரியாதுன்னா எனக்கு தெரியாது, என்னை தொட்டா நான் சுட்டுடுவேன். அதே போலத்தான் பகவானுடைய திருநாமங்களும், அது சொல்றவனுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதான்னு அது பார்க்காது, சொன்னா பலத்தை கொடுத்துரும். இதுதான் திருநாமங்களுக்கே உண்டான வைபவம். எப்படி தண்ணீரை தொட்டா சிலீர்னு இருக்கோ, பனியை தொட்டா குளிர்றதோ, அக்னியை தொட்டா சுடுறதோ, அதே போல திருநாமத்தை தீண்டி சொன்னோம் என்னால் தானே அது பலத்தை கொடுத்து போகும். அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அர்த்தமே தெரிஞ்சுக்க வேண்டான்னு முடிவு பண்ணிடுவா சில பேர். நாம எத்த சொல்ல போனாலும் அதுக்கு குத்தர்க்கத்துக்கு ஆள் நிறைய பேர் இருக்காளோ இல்லையோ, இவாளுக்கெல்லாம் கௌதஸ் குத்த ஆள்னு பேர். அப்படின்னா குதஹா குதஹா குதஹா, ஏன் 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 ஏன்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பா. ஒரு புளியம்பழம் வளர்ந்துருந்தது, மரத்திலேயே தொங்கியிருந்தது, அது இப்படி வலது பக்கமாக வளைஞ்சிருந்தது. ஒருத்தர் மெனக்கட்டு வந்து கேட்டார், இதே சுவாமி வலது பக்கம் வளைஞ்சிருக்குன்னார். உலகத்தில் இப்போ எதுவுமே முக்கியம் இல்லை, இந்த புளியம்பழம் வலது பக்கம் வளைஞ்சது தானே இவனுக்கு முக்கியமாக படுத்து. இது கேட்டுன்றவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, இவனை எப்படியான திருத்தனம்னுட்டு அவர் அதை விட குத்தர்க்கமாக பதில் சொல்ல போனார். இது ஏன் தெரியுமா வலது பக்கம் வளைஞ்சிருக்கு, அது இடது பக்கம் வளைஞ்சிருந்தா நீ ஏன் இடது பக்கம் வளைஞ்சிருக்குன்னு கேட்பியோ இல்லையோ, அதுக்காகத்தான் அது வலது பக்கம் வளைஞ்சிருக்குன்னா. இப்படி சில பேர் கேட்டு கேட்டே காலத்தை போக்கிடுவா. அதே போல இப்போ சஹஸ்ரநாமத்தை சொல்ல அர்த்தம் கூட தெரிய வேண்டாம்னா, சரி அர்த்தமே வேண்டான்னு முடிவுக்கு வந்துட வேண்டாம். அர்த்தம் இல்லாமல் சொன்னாலே இத்தனை பலன் கிடைக்கிறதே, அப்போ அர்த்தம் தெரிஞ்சுண்டு சொன்னால் எத்தனை பலன் நமக்கு உண்டு என்று தெரிந்து கொண்டு தான் ஆசையோடு நாமங்களுடைய அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாமத்தை கைப்பிடித்தார் தொண்டடிப்புடி ஆழ்வாருக்கு தைரியம், யமபட்டன் பேரில் கால வைக்க போறேன்னார். பெருமான கைப்பிடித்தான், சுக்ரீவனுக்கு தைரியம், கிஷ்கிந்தேல போய் அறை கூவினான். அதைத்தான் இந்த பாசுரத்தில் ஆழ்வார், நாவலிட்டு உழிதருகின்றோம் நமந்தமர் தலகள் மீதே, யமதர்மராஜனுடைய தலையில காலை விட்டு நடக்க போறேன் அப்படின்னு சொன்னார். பெருமானுடைய திருநாமங்கள் நம்ம நன்னா காப்பாற்றும் பாடினார் தொண்டடிப்புடி ஆழ்வார். இதுக்கு ரக்ஷகத்துவம்னு பேர். ரங்கநாதன் கேட்டுண்டான்,
ரொம்ப சந்தோஷம் ஆழ்வீர், நம்ம திருநாம வைபவத்தை இத்தனாள் இப்படி யாரும் சொன்னதில்லை, நீர் சொன்னீரே உமக்கு மோட்சம் கொடுத்துட்டேன்னு விட்டான். பெருமாளுக்கு எங்கேயான ஆசை மட்டும் வந்துடுத்து யார் பேர் இல்லையானோ, நீ போரும் இங்கே இருந்தது வா அப்படின்னு தன் ஊருக்கு உடனே அழைச்சின்னு போடுவார். அதனால் அவர்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற ஆப்பில் நமக்கே தோணும். இவ்வளோ பாகவதம் கேட்டுருக்கோம், பரீட்சத்துக்கு மோட்சம் கிடச்சிது. சரி, இந்த கண்ணன் திடீர்னு இந்த இடத்துல ஆவிர் பவித்து இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்களே, இதில் ஒரு 25 பேரை தேர்ந்தெடுத்து இப்போ மோட்சம் கொடுக்கலான்னு இருக்கேன். பாகவதம் கேட்டதுக்கு பயன் 6 வரிகள் அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுப்போம். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், இப்போ தான் பிள்ளை கல்யாணம் பண்ணியிருக்கேன், இப்போ தான் பேரனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன், இப்போ தான் பூணல் போடணும், இப்போ தான் வேலைக்கே போயிருக்கான், இப்போ தான் மாட்டு பொண்ணு வச்சுருக்கா, இன்னும் சரியாக தளி பண்ண கூட தெரியாது. இது இத்தனையும் அப்போ தான் இவனுக்கு தோணுமே தவிர யாரும் அவ்வளவு சுலபத்தில் போயிடவே மாட்டா. எல்லாருக்கும் என்ன ஆசை, இப்போ இந்த சரீரம் விழுந்துட்டா மோட்சத்துக்கு போடலாம், அதை மட்டும் எல்லார் மனசு சமாதானம் அடையுமே தவிர இப்போ வேணா 6 தான் இப்போ கிட்டக்கு வந்துட போறா. ஆனால் பகவானுக்கு மட்டும் திருப்தி ஏற்பட்டு ஒருத்தங்கிட்டே உடனே வா மோட்சம்னு சொல்லுவான். அதை போலத்தான் இந்த இடத்துல தொண்டடிப்புடி ஆழ்வாரை பார்த்தான், உமக்கு மோட்சம் கொடுத்தோம்னா. ஆழ்வார் வேண்டாம்னு விட்டார். இது யாருமே எதிர்பார்க்க மாட்டா. மண்ணாசையை துறக்கலாம், பெண்ணாசையை துறக்கலாம், பொன்னாசையை துறக்கலாம். பரமபதம் ஸ்ரீவைகுண்டம் தரேன்னு பெருமாள் சொன்னால் வேண்டாம் என்று துறக்கிறதுக்கு யாருக்கான தைரியம் வருமா? வந்துடுத்து தொண்டடிப்புடி ஆழ்வார்க்கு. பச்சமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவ பெருனும் வேண்டேன் அரங்கமான அகருளானே. உன் திருநாமத்தை சொல்லுண்டு நான் இந்தூர்லேயே இருக்கேன், இதை விட்டுட்டு நீ கொடுக்கிற பரமபத இன்பம் எனக்கு வேண்டாம் என்று தொண்டடிப்புடி ஆழ்வார் மறுத்தார். அப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறத விட நாம சங்கீர்த்தனம் உயர்ந்ததுன்னு ஒருத்தர் மனசில் பட்டிருக்கணும்னா அது எத்தனை இனிமையாக இருக்கும். ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாகேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேத்யாலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த என்று குலசேகர ஆழ்வார் அழகா பெருமான் முகுந்தனுக்காக முகுந்த மாலைங்கிற பிரபந்த பாடினார் இல்லையோ. அதில் தெரிவிக்கிறார், பகவன் உங்கள்கிட்ட நான் வேற ஒன்றும் கேட்கல, நித்தியம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த என்ன நித்தியம் சொல்றவன ஆக்கு. ஸ்ரீ வல்லப வரத தயாபர பக்தப்பிரிய பவலுண்டன கோவித நாத நாகசயன மேலும் மேலும் இதை சொல்லியே காலத்தை கழிச்சிருவேன் என்று நாம சங்கீர்த்தனத்தின் வைபவத்தை அற்புதமாக எடுத்துரைக்கிறார் குலசேகர பெருமாள். அதே விஷயத்தை தான் தமிழ் பாசுரத்திலையும் சொன்னார். தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமால மார்பன வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தழை தயர் வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிடக் கூடுமேல் அதுகானும் கண்பயனாவதே. நாம சங்கீர்த்தனம் பண்ணி குதியாட்டம் போடுறானாம். அம்மாழ்வார் சொன்னார், யாரானு ஒருத்தர் பஜன மார்க்கத்துக்கு வந்துடுனா நான் சொல்லித்தரேன் வழி வாங்கோன்னு கூப்பிட்டார் ஆழ்வார். எப்படி ஆடணும்னு நாம் அவர்கிட்ட கேட்டோம். கும்பிடி நட்டமிட்டாடி கோகுகட்டுண்டுடராதார் தம்பிரப்பால் பயனன்னே சாது சனங்களிடையே தலையினோடு ஆதனந்தட்ட தடுகுட்டமாய் பரவாதார். கையில் தாளத்தை எடுத்துக்கோ, குதி நன்னா தெருவிலே உன் கால் போய் தலையில் அடிக்கணும், தலை போய் காலில் எடுக்கணும், தலை குப்பர ஆடு. அப்படி ஆடுன்னு சொன்னார். நாம் ஆழ்வார் பிடிச்சுன்னுட்டோம். உமக்கு என்ன, நீர் ஆழ்வார் திருநகரியில் குக்கிராமம் மூலையில் உட்காண்டு ஆடு ஆடுன்னு பாட்டு பாடுவீர். நாங்கள்லாம் பெரிய மகாநகரத்தில் இருக்கோம், வாசலில் போய் ஆடினா எல்லாரும் கேலி கொட்டி சிரிக்க மாட்டாளோ, கை தட்டுவாளோன்னு பயமாக இருக்குது. நாம் சொன்னோம். ஆழ்வார் திரும்ப கேட்டார், உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொழப்பருவாரே. நன்னா கை தட்டடமே, கேலி பண்ணித்தானே கை தட்டுறான். அவன் கை தட்டுறதையே நீ தாளமாக வச்சுட்டு ஆடிவிடேன்னார். அவன் கையை தட்டுறானோ இல்லையா கேலி பண்ணி, அதை தாளமாக வச்சுக்கோ, அதுக்கு நாட்டியம் பண்ண ஆரம்பி. 4 நாள் ஆடிப்பார், 5ஆம் நாள் அவனும் சேர்ந்து உன்னோட ஆடுவன்னு விட்டார் ஆழ்வார். அதை நாமே இன்னைக்கு பார்க்குறோமோ இல்லையோ. இந்த கண்ணனுக்காகனு பெரிய இயக்கங்கள்லாம் நடத்திட்டு இருக்காளே, தேச விதேசத்திலேருந்து கூப்பிட்டு யார் யாரையோ அவள்லாம் நேற்று வரைக்கும் எப்படி வாழ்ந்தார்கள்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ரத யாத்திரானா சேர்ந்து அவன் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா தெற்க அந்த பக்தி வராது. அவ்வளவுதான் நாம ஒத்துக்கணும். வடக்க போய் மதுரா நகரத்தில் பார்க்குறோம், கோகுலத்தில் பார்க்குறோம், கோவர்தனத்தில் பார்க்குறோம், புரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு போகிறோம்னா ஒரு துளி வெட்கப்படுறதே கிடையாதே. பக்தன்கிறவன் முதல்ல வெட்கத்தை திறந்துடணும். ஓன்னு நாம சத்தத்தை பெருமானுடைய நாமத்தை உயர்ந்த குரல்ல சொன்னா வெட்கப்படுறா பல பேர். சொல்லணுமேனுட்டு எங்கள் அப்பா பெயரை சொல்றதுக்கு நான் என்னைக்கான வெட்கப்பட்டிருக்கேனா? என்னுடைய தகப்பனார் இன்னார் அப்படின்னு ஊரில் சொல்கிறதுக்கு வெட்கப்படலாமோ? அதை போலத்தானே அழுடும். இப்போ பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு வெட்கப்பட்டா அவர் தானே நம்ம படைத்து காத்து அழிக்கிறவன் எம்பெருமான். அதனால் தைரியமாக பகவன் நாமத்தை சொல்ல வேண்டும். நாம சங்கீர்த்தனம் பண்ணால் எந்த பலத்தையும் கொடுக்கும், இன்னது இணையதுங்கிறது இல்லை, எல்லா பலத்தையும் கொடுக்கும். அது கட்டிப்பொன் போலே, இது பணிப்பொன் போலே. பெருமான்கிறவன் 24 சொக்கத்தங்கத்தை போலே.
தங்கத்தில் 2 வகை வச்சுருக்க முடியும். 24ன்னா சொக்கத்தங்கம், அதில் கொஞ்சம் செப்பு கலந்துட்டோம்னா ஆபரண தங்கம், அதுக்கு பனிப்பொண்ணுன்னு பேர். சொக்கத்தங்கத்தை வச்சுன்னு சரியாக ஆபரணம் பண்ண வராது. பெருமான் சொக்கத்தங்கம் போலே, திருநாமங்கள் அதில் 2, 3, 4ன்னு தாமரம் சேர்த்த தங்கத்தை போலே. அதை வச்சுன்னு தான் சங்கிலி பண்ணி போட்டுக்க முடியுமே தவிர அவரை வச்சுன்னு சங்கிலி போட முடியுமா? அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். அவர் எங்கேயோ இருந்தாலும் இது பக்கத்திலேருந்து நமக்கு உதவி பண்ணும். அவன் தன்னை இல்லை செய்கிறவர்களும் அவன் திருநாமம் கொண்டு காரியம் கொள்ளா நிற்பர். பகவானே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான், ஆனால் அவன் திருநாமத்தை இல்லைன்னு ஒத்துருமே சொல்ல மாட்டாளாம், நாஸ்திகன் உட்பட. ஏன்னு யோசிச்சு பாருங்க. கண்ணனை வெய்யணும்னாலோ ராமனை வெய்யணும்னாலோ கண்ணன்னு சொல்லித்தானே திருடன்னு வெய்யணும், ராமன்னு சொல்லித்தானே பெண்டாட்டியை அனுப்பிச்சு விட்டுட்டான்னு சொல்லணும், கண்ணன்னு சொல்லித்தானே 16,100 பேரை கல்யாணம் பண்ணான்னு சொல்லணும். பேரே சொல்லாமல் வச்சிருந்தா அப்புறம் ஆற வெய்கிறோம்னே தெரியாது படும் இல்லையோ. அதனால் பெருமானை வாழ்த்துறதுக்கு அல்ல, வெய்யறதுக்கு கூட அவனுடைய திருநாமம் கண்டிப்பாக வேணும். அதனால் அவனையே இல்லைன்னு சொல்கிறவன் கூட அவன் நாமத்தை இல்லைன்னு மறுக்க மாட்டான். மாதృகாதகனுக்கும் கை நொந்தால் அம்மே என பிராப்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுகைக்கு சர்வரும் அதிகாரிகள். ஒருத்தன் பெத்த தாயை கண்டா பிடிக்கலே, கையால் ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சு விட்டான், செய்யலாமா? மகாபாபச் செயல், இருந்தாலும் செய்தான். அடித்த உடனே இந்த பிள்ளைக்கு கை வலிச்சது. அம்மா, வலியில் வாயில் ஏதான் வார்த்தை சொல்லுவோம் இல்லையோ, உடனே அம்மான்னா. அம்மா கிட்டக்க வந்தா, என்னை கண்டாத்தான் பிடிக்கல அடிச்சியே, அது என்ன அடித்த கைக்கு அம்மா கேட்டா இந்த பிள்ளையை பார்த்து. அவன் பதில் சொன்னான், ஒன்னைத்தான் பிடிக்கலே, உன் சொல்லு பிடிக்கலேன்னு ஆறு சொன்ன. இப்போ அம்மாவே நேர பிடிக்கலே, ஆனால் வாயில் அம்மானு வர்றதை தடுக்கிறதுக்கு முடியலையோ இல்லையோ. அம்மாவை கண்டா பிடிக்காதவனுக்கு கூட அம்மாவனுடைய பேர் பிடித்து போகிறதே. அம்மாவை அடிக்கிறவனுக்கு கூட வாயில் வார்த்தை சொல்லிக்கணும்னா அம்மேன்னு சொல்ல வேண்டியிருக்கே. அதை போல பெருமானுடைய திருநாமத்தை யாரு சொல்லுவதற்கும் யோக்கியதை உண்டு. இதுக்கு தனியாக யோக்கியத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாம். இப்போ திருநாமத்தை சொல்லணும், தீர்த்தமாயிட்டு வரணுமா, விரதம் இருக்கணுமா, பட்டினி கிடக்கணுமா, ஒன்றும் வேண்டாம். திருநாமத்தை சொல்றதே தான் யோக்கியத்தை. இதுக்கு தனி யோக்கியத்தையை சம்பாதிக்க வேண்டிய தேவையே இல்லை. யோசித்து பார்ப்போம். கங்கையில் ஒருத்தர் குளிக்கிறதுக்காக போயிருந்தார். புண்ணிய நதி, கண்டிப்பாக நம்ம பாபங்கள் எல்லாம் போக்கிடும். பக்கத்தில் ஒரு ரிஷி உட்கார்ந்தார். இந்த குளிக்க போனவர் நம்ம மாட்டம் ஒத்தார். பக்கத்தில் ஏதோ சுற்றி சுற்றி தேடி தேடி பார்த்தார். ரிஷி கேட்டார், என்ன தேடின்னு இருக்கீர்னார். இல்லை, எங்கேயான குளம் இருக்கான்னு பார்க்குறேன், குளத்தில் குடிச்சிட்டு போகணும்னார். சாமி, கங்கை இவ்வளோ பெருசு 1 மைலுக்கு ஓடுறது, எதுக்கு குளத்தை தேடுறீர்னார். இல்லை, கங்கையில் குளிக்கிறதுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும் இல்லையோ, அதனால குளத்துல குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இவர் சொன்னார். அந்த மகரிஷி கேட்டார், கங்கையில் எதுக்கு குளிக்க போறீர்? என் பாவங்களெல்லாம் போக்கிக்கிறதுக்குன்னார். அப்போ அதுக்கு முன்னாடி குளத்துல குளிக்காத பாபத்தையும் அந்த கங்கையை சேர்த்து போக்கும், போய் குளியும்னு அவர் சொல்லி அனுப்பிச்சு விட்டார். கங்கை எல்லா பாபத்தையும் போக்கினால் இந்த குளத்துல குளிக்காத பாபத்தையும் சேர்த்தே கங்கை போக்காதான்னு. அதே போலத்தான் நாம சங்கீர்த்தனம் எல்லா பாபத்தையும் போக்குறது. அதுக்கு ஒன்றும் தனியாக யோக்கியத்தையோ அதிகாரமோ தேடிக்க வேண்டாம், தானே அது நமக்கு அருகதையை கொடுத்து விடும். அந்த உயர்ந்த திருநாமத்தை எதற்கு வேணால் நாம் பயன்படுத்தலாம். பல பேரும் இன்னைக்கு நாஸ்திகர்கள்னு பேர் எடுத்திருக்கிற சில பேரும் கூட அதை அன்றைக்கே பெரியவர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போனான். அவன் திருநாமம் கொண்டு காரியம் கொள்ளா நிற்பர். வியாதி பரிகாரார்த்தமாக திருநாம சங்கீர்த்தனத்தை நியமித்தால் அப்போதே அத்தை செய்யா நிற்பர். வியாதி போகணும், 48 நாள் ஒரு மண்டலம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொன்னால் நன்னா சாஸ்திரநாம பாராயணம் நடந்துட்டு இருக்கும். வெளியில் நாஸ்திகம் பேசிட்டு இருப்பன்னார். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவாவா வீட்டுக்குள்ளே ஜாகிரதையாக திருநாம பாராயணம் நடந்துட்டு இருக்கும். வெளியில் பார்த்தா கடவுளே இல்லைன்னு பேசிட்டு இருப்பாளாம். இது அன்னிலேருந்தே இருக்கிற விஷயம்னு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தான் எழுதி வைத்து விட்டு போனார். அந்த நாம சங்கீர்த்தனத்தை எதற்கும் பயன்படுத்தலாம். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் எதுக்கும் பண்ணலாம். ஆனால் நாம் அப்படி